தொடர்ந்து புது விஷயங்களை கத்துக்க விரும்புற நேயர்களுக்கு வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களை முந்திச் சென்ற இந்த பதவி உயர்வை வாங்கியவரோ அல்லது நீங்க ஆச்சரியப்படும்படி ஒரு பெரிய பிசினஸ உருவாக்குனவரோ உங்களை விட பெரிய புத்திசாலியோ இல்ல அதிர்ஷ்டசாலியோ இல்லைன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நிஜமாவே பலருக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதான் உண்மை. கரெக்ட். அதாவது வெற்றிக்கு தேவை பிறவி திறமையோ சரியான நேரத்துல சரியான இடத்துல இருப்பதோ கிடையாது. நேயர்களே, நீங்க எப்பவாவது வெற்றிக்கு அதிர்ஷ்டம் தான் காரணம்னு நினைச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஆர்கிடெக்டிங் சக்சஸ் 5 எசென்ஷியல் பில்டர்ஸ் ஆஃப் விக்டரி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கட்டுரையை தான் மிக விரிவாக அலச போறோம். இத படிக்கும்போது எனக்கு தோணுன விஷயம் வெற்றியாளர்கள் வேற கிரகத்திலிருந்து வந்தவங்க இல்ல அப்படிங்கிறது தான். எக்ஸாக்ட்லி. அவங்க தங்களோட அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா அவங்க பழக்க வழக்கங்களை வடிவமைக்கிற விதம் தான் அவங்கள அப்படி மாத்துது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான உளவியல் உண்மை என்னன்னா, மனித மூளை எப்பவுமே வெற்றி அப்படிங்கிறத ஒரு திரைப்படத்தோட கிளைமேக்ஸ் போல தான் பார்க்க விரும்புதே தவிர ஒரு ப்ராசஸா பார்க்க மறுக்குது. ஒரு பெரிய சம்பவமா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? லாட்டரி அடிக்கிற மாதிரி ஒரே ராத்திரியில வைரல் ஆகணும்னு ஒரு ஆசை. ஆமா. ஆனா அறிவியல் பூர்வமா பார்த்தா வெற்றிங்கிறது ஒரு ஈவெண்ட் கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. மூளைக்கு அந்த மாதிரி கன்சிஸ்டன்டான செயல்முறை கொஞ்சம் அலுப்பா தெரியும். அதனாலதான் அதிர்ஷ்டம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொல்லி மூளை தன்னை தானே சமாதானப்படுத்திக்குது. வாவ், இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா இந்த கட்டுரை மிக தெளிவா ஒரு வாதத்தை முன்வைக்குது. அதாவது வெற்றிக்கான முழுமையான கண்ட்ரோல் உங்ககிட்ட மட்டுமே இருக்கு. அந்த கண்ட்ரோலோட ரிமோட் தான் உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள். சோ அந்த 5 பழக்கங்களை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா. எந்த ஒரு பெரிய வெற்றியை கட்டி எழுப்பவும் ஒரு வலுவான அடித்தளம் தேவை. அந்த அடித்தளம் தான் நேரம். ஆமா, நேரத்தை கட்டுப்படுத்துபவனே வாழ்க்கைய கட்டுப்படுத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டுரை வெற்றியோட அடித்தளமா நாளின் தொடக்கத்தை முன்வைக்குது. குறிப்பா அதிகாலையில சீக்கிரம் எழுந்திருக்கிறது. ஆனா எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அதிகாலை 5 மணிக்கு எழுந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதுல என்ன லாஜிக் இருக்கு? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. அதாவது நான் இப்போ நைட்டு 2 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு மறுபடியும் 5 மணிக்கு எழுந்தா நான் நாள் முழுக்க சோர்வாதானே இருப்பேன். இதுல ஏதோ ஒரு அறிவியல் அல்லது உளவியல் சூட்சுமம் இருக்கணும் இல்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதிகாலை 5 மணி அப்படிங்கிற கடிகார முள்ளுல எந்த மாயாஜாலமும் கிடையாது. உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிறது எந்த வகையில உங்க மூளைக்கு உதவாது. சொல்லப்போனா அது கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை அதிகப்படுத்திடும். ஓ, அப்போ தூக்கத்தை தியாகம் பண்றது மேட்டர் இல்ல. கிடையாது. இங்க கட்டுரை சுட்டிக்காட்டுறது தூக்கமின்மை அல்ல. மாறாக டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஜோன் அப்படின்னு சொல்ற கவனச்சிதறல் இல்லாத தனிமையான நேரத்தை. அதிகாலையில நீங்க எழும்போது உலகம் இன்னும் முழிச்சுக்கல. உங்களை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. புதிய இமெயில் வராது, சோஷியல் மீடியால புது போஸ்ட் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க மூளையோட காக்னிட்டிவ் லோட், அதாவது மூளைக்கான வேலைப்பளு ரொம்ப குறைவா இருக்கு. மனித மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் முடிவெடுக்கவும் ஆக்கப்பூர்வமா சிந்திக்கவும் பயன்படுது. நாளின் மத்த நேரங்கள் அது பல தகவல்களை ப்ராசஸ் பண்ணி ரொம்ப சோர்வடைஞ்சிடுது. ஓஹோ, அப்போ காலையில மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா முழு ஆற்றலோட இருக்குன்னு சொல்ல வரீங்க. அந்த நேரத்தை நம்ம நாளோட முதல் வெற்றியா பதிவு செய்யும்போது அது அந்த நாள் முழுமைக்குமான ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோலை நமக்கு கொடுக்குது. கரெக்டா? அப்சல்யூட்லி. ஆனா இங்க தான் பலரும் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்றாங்க. அதையும் கட்டுரை சொல்லுது. எனக்கே தெரியும் நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு. காலையில சீக்கிரம் எழுந்துட்டு உடனே கையை நீட்டி மொபைல் போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. அதைத்தான் கட்டுரை மிக கடுமையா எச்சரிக்குது. நேரத்தை வீணாக்குறது அப்படிங்கறத ஏதோ 1 மணி நேரம் சும்மா இருக்கிறது கிடையாது. அது மூளையே முடக்கிற ஒரு செயல்னு சொல்லுது. அது எப்படி வேலை செய்யுது? சும்மா ஒரு 10 நிமிஷம் போன் பாக்குறதுல மூளை எப்படி முடங்கும்? இத டோபமீன் பேஸ்லைன் அப்படின்னு நரம்பியல் நிபுணர்கள் சொல்லுவாங்க. நீங்க காலையில எழுந்த உடனே உங்க மூளை ரொம்ப அமைதியான ஒரு பேஸ்லைன் நிலையில இருக்கும். அப்போ நீங்க போனை எடுத்து ஒரு ரீல்ஸோ இல்ல மீம்ஸோ பார்க்கும்போது மூளையில டோபமீன் அப்படிங்கிற ரசாயனம் திடீர்னு அபரிமிதமா சுரக்குது. அது ஒரு தற்காலிகமான மலிவான சந்தோஷம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. பிரச்சனை என்னன்னா, உங்க நாள் முழுவதற்குமான டோபமீன் அளவை அந்த 10 நிமிஷம் மொபைல் பயன்பாடு முற்றிலுமா மாத்தி அமைச்சிடுது. அந்த உச்சகட்ட சந்தோஷத்தை அனுபவிச்ச மூளைக்கு அதுக்கப்புறம் நீங்க செய்யற சாதாரண வேலைகள் ரொம்ப சலிப்பானதா தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஒரு புத்தகம் படிக்கிறதோ இல்ல உடற்பயிற்சி செய்யறதோ ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகும். ஆமா. நீங்க உங்க நாளோட மிகச்சிறந்த போக்கஸ மலிவான ஒரு கவனச்சிதறலுக்கு வித்துடுறீங்க. அதனாலதான் போன்ல நேரத்தை வீணாக்குறது வெறும் நேர விரயம் இல்ல,
அது உங்க மூளையோட மோட்டிவேஷனையே திருடுற ஒரு செயல். வாவ், இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். காலையில சீக்கிரம் எழுவது அப்படிங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயத்துல மத்தவங்கள விட முன்னாடியே ஓடத் தொடங்குறது போல ஒரு பெரிய வாய்ப்பு. கரெக்ட். ஆனா அப்படி முன்னாடியே ஓடத் தொடங்கிட்டு வழியிலே போன பாத்துக்கிட்டு நின்னுட்டா அந்த முன்னுரிமை முற்றிலுமா வீணாயிடுது இல்லையா? அப்போ வெறும் அதிகாலையில எழுந்தா மட்டும் போதாது, கவனச்சிதறல்களை குறைக்கிறது தான் அந்த நேரத்தை உண்மையாவே பயனுள்ளதா மாத்துது. சரியா சொன்னீங்க. சரி, இப்போ நாம மொபைல ஓரமா வச்சுட்டோம், நேரத்தை மிச்சப்படுத்தியாச்சு, ஒரு அமைதியான சூழல் நமக்கு கிடைச்சிடுச்சு. அடுத்து என்ன? இந்த நேரத்தை எப்படி முதலீடு செய்யறது? இங்கதான் கட்டுரை தொடர் கற்றல், அதாவது கண்டினியூவஸ் லேர்னிங் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருது. ஆமா, கவனச்சிதறல்களை தவிர்த்து நேரத்தை மிச்சப்படுத்தின பிறகு அந்த நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துறதுன்னு தெரியணும். வண்டி நகர எரிபொருள் தேவைப்படுற மாதிரி நம்ம வெற்றிக்கு தொடர் கற்றல் அப்படிங்கிற எரிபொருள் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சாணக்கியர் கூட அறிவுதான் மிகப்பெரிய செல்வம்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ இருக்கிற நவீன உலகத்துல நாலேஜ் தான் ஃபியூச்சரை மாத்தும்னு இந்த கட்டுரை ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. உண்மைதான். உலகம் தினமும் அபரிமிதமான வேகத்துல மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ்ல படிச்ச விஷயங்கள் இன்னைக்கு அவுடேட்டட் ஆகியிருக்கலாம். ஏஐ, புதிய டெக்னாலஜி எல்லாம் வேலை வாய்ப்புகளையும் பிசினஸையும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ தினமும் நாம நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது கட்டாயமாகுது. மூளையில நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு. நீங்க புதுசா விஷயங்களை கத்துக்கும்போது உங்க மூளையில புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகுது. இது உங்க மூளையோட சிந்திக்கும் திறனையும் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனையும் நேரடியாகவே அதிகரிக்குது. ஓ, அப்போ தினமும் புதுசா ஒன்ன கத்துக்கிறது அப்படிங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிற விஷயம் இல்ல. கிடையாது. அது உங்க மூளையோட ஹார்ட்வேரை தொடர்ந்து அப்டேட் பண்ற ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இத நான் நம்ம ஸ்மார்ட் போன் கூட ஒப்பிட்டு பார்க்கறேன். நாம புதுசா போன் வாங்கும்போது அது ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யும். ஆனா அதுல இருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டமை நம்ம அப்டேட் செய்யாமலே இருந்தா சில மாசங்கள்ல புது ஆப்ஸ் அதுல வேலை செய்யாது. போன் வேகம் குறைஞ்சிடும். மனித மூளையும் அப்படிதானே? மிகச் சரியான ஒப்பீடு. நீங்க அப்டேட் ஆகலைன்னா நீங்க அவுடேட் ஆகிடுவீங்க. ஆனா எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி வருது. இப்போ இன்டர்நெட்ல தகவல்கள் கொட்டி கிடக்குது. விக்கிபீடியால மணிக்கணக்கா சும்மா வாசிக்கிறதோ இல்ல ஏதோ ஒரு செய்தியை தொடர்ந்து பார்க்கறதோ உண்மையான கற்றல் ஆகுமா? எதிலோ நம்மளை நாமே மூழ்கடிச்சுக்கிறது கற்றல் அப்படிங்கிற பேர்ல மீண்டும் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்ஃபர்மேஷன் கன்சம்ஷனுக்கும் நாலேஜ் அக்விசிஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உலகத்துல நடக்கிற எல்லா செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறது உங்களை ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியாவா மாத்தலாமே தவிர வெற்றியாளரா மாத்தாது. அப்போ கற்றல் சொல்லும் கற்றல் எது குறிக்குது? ஆக்ஷனபிள் நாலேஜ், அதாவது செயல்படுத்தக்கூடிய அறிவு. உங்க தொழில் என்ன, அதுல அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க என்ன புது ஸ்கில்ல கத்துக்கணும். அது ஒரு புது சாஃப்ட்வேரா இருக்கலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கலாம், அல்லது நிதி மேலாண்மையா இருக்கலாம். ஓ, நீங்க கத்துக்கிற விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கையிலோ அல்லது உங்க இலக்குலோ ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்தணும். அதுதான் உண்மையான அப்டேட். எக்ஸாக்ட்லி. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆனா செயல்படுத்தக்கூடிய அறிவு அப்படிங்கறத பத்தி பேசும்போது தான் எனக்கு தோன்ற அடுத்த மிகப்பெரிய சவால் ஞாபகத்துக்கு வருது. இப்போ பலருக்கும் என்ன செய்யணும்னு தெரியும், எப்படி செய்யணும்னு கூட தெரியும். யூடியூப்ல பார்த்து எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்கறாங்க. ஆமா, கத்துக்கறாங்க. ஆனா அத செயல்படுத்த மாட்டாங்க. அந்த அறிவை வச்சுக்கிட்டு சும்மா கனவு மட்டும் கண்டுட்டு இருப்பாங்க. இங்கதான் அந்த சோம்பேறித்தனம் உள்ள வருது. முயற்சி இல்லாம வெற்றி வராதுன்னு கட்டுரை சொல்றது கேட்க ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் அத பிராக்டிக்கலா செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கே, அது ஏன்? ஏன்னா மனித மூளை பரிணாம வளர்ச்சியோட அடிப்படையில எனர்ஜியை சேவ் பண்றதுக்கு தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வேட்டையாடி வாழ்ந்தப்போ தேவையில்லாம ஓடினா எனர்ஜி வீணாயிடும், உணவு கிடைக்காதப்போ உயிருக்கே ஆபத்தாயிடும். ஓஹோ, அதனால மூளை எப்பவுமே நம்மள அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சிருக்க விரும்புமா? ஆமா, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு கிடையாது. அது மூளையோட ஒரு பாதுகாப்பு வழிமுறை. ஆனா இன்றைய நவீன உலகத்துல நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா உங்களால வளர முடியாது. அப்போ ஒரு புது வேலையை தொடங்க நினைக்கும்போது மூளை தடுத்து நிறுத்துமா? கண்டிப்பா. மூளையோட உணர்ச்சி பகுதியான அமிகடலா உடனடியா ஒரு பயத்தையோ இல்ல சோர்வையோ உருவாக்கி இத நாளைக்கு செய்வோன்னு சொல்லும். இதுதான் தள்ளி போடுதல். இத முறியடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ந்து செய்யறது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பழுதாகி நிக்கிற ஒரு மிகப்பெரிய கனமான வண்டியை தள்ளுற மாதிரி இருக்கு.
ஆரம்பத்துல அந்த வண்டியை தள்ள நம்ம மொத்த பலத்தையும் கொடுக்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உண்மைதான், முதலடி எடுத்து வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு முறை அந்த வண்டி மெதுவா நகர தொடங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கொடுக்கிற ஒரு சின்ன தள்ளுதல், அதாவது அந்த கன்சிஸ்டன்சி வண்டியை ஈஸியா ஓட வைக்கும் இல்லையா? ஆமா, அந்த ஆரம்ப கட்ட தயக்கத்தை உடைக்கிறது தான் இதுல மிகப்பெரிய சவால். ஆனா பலரும் என்ன பண்றாங்கன்னா, அதிரடியா ஒரே நாள்ல மலை போல செயல்படுப்பாங்க. ஒரே நாள்ல ஜிம்முக்கு போய் 5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மாசத்துக்கு ஜிம்மு பக்கமே போக மாட்டாங்க. அதான் பலரும் பண்ற மிகப்பெரிய தப்பு. அதான் பர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு மலைய ஒரே நாள்ல நகர்த்தணும்னு நினைக்கிறது மூளைக்கு மிகப்பெரிய பயத்தை தரும். ஆனா அந்த மலையிலிருந்து தினமும் ஒரு சின்ன கல்லை மட்டும் நகர்த்துறது மூளைக்கு எந்த பயத்தையும் தராது. இதுதான் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட், அதாவது கூட்டு விளைவு, கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கணித அடிப்படையில பார்த்தா, நீங்க தினமும் 1% உங்களை மேம்படுத்திக்கிட்டா, ஒரு வருஷத்தோட முடிவுல நீங்க இருந்த நிலையை விட 37 மடங்கு சிறந்தவரா மாறியிருப்பீங்க. அதே போல தினமும் 1% மோசமாகிக்கிட்டே போனா, ஒரு வருஷ முடிவுல நீங்க 0வை நெருங்கிட்டுவீங்க. வாவ், 37 மடங்கு! இது நிஜமாவே பெரிய விஷயம். ஆனா அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுதான் ரெசிலியன்ஸ், அதாவது மன வலிமை. ஓ, தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க கத்துக்கிறாங்க. ஆமா, பல தோல்விகளுக்கு பிறகும் ஒரு சிறு வெற்றியை காணும்போது உங்க மூளைக்கு ஒரு முக்கியமான செய்தி போகுது. அதாவது தோல்வி அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்ல, அதை கடந்து நம்மால வர முடியும் அப்படிங்கிற செய்தி தான் அது. அந்த தருணத்துல தான் பயம் அப்படிங்கிற மாயை உடையுது. இதை நான் ரொம்ப எளிமையான ஒரு உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறேன். சுயநம்பிக்கை அப்படிங்கிறது பெருமழையில நாம பிடிக்கிற ஒரு கொடை போல. கொடை பிடிச்சிட்டதால மழை பெய்யறது நின்னுட போறதில்ல. அதாவது நம்ம மேல வீசப்படுற விமர்சனங்களையோ நாம சந்திக்கிற சறுக்கல்களையோ அது தடுத்து நிறுத்தாது. கரெக்ட். ஆனா நாம அந்த மழையில முழுமையா நனைஞ்சு போய் சளி பிடிச்சு நம்ம பயணத்தையே முற்றிலுமா விட்டுடாம பாதுகாக்கிற ஒரு அரணா இந்த கொடை இருக்கு. மழை நின்னதும் நாம பயணத்தை தொடர முடியும். அதுபோல தோல்விங்கிற மழை பெய்யும் போது நம்மள முடங்கிடாம காக்குறது இந்த சுயநம்பிக்கை தான். ரொம்ப ரொம்ப ஆழமான சரியான ஒப்பீடு அது. அந்த சுயநம்பிக்கை அப்படிங்கிற கொடைய நீங்க எவ்வளவு வலிமையா பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த புயலை நீங்க எப்படி கடக்க போறீங்கங்கிறத தீர்மானிக்குது. ஒவ்வொரு முறை நீங்க விழுந்து எழும்பொழுதும் உங்க மனதோட தாங்குதிறன், அதாவது மென்டல் டஃப்னஸ் அதிகரிக்குது. காலப்போக்குல ஆரம்பத்துல நம்மள பயமுறுத்தின தடைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரிய ஆரம்பிச்சிரும். கரெக்டா? ஆமா, இது ஒரு நிரந்தரமான பின்னர் மைண்ட் செட்டை உருவாக்குது. ஏன்னா இழப்பதற்கு இனி எதுவுமே இல்ல, புதுசா கத்துக்கிட்டு முன்னேற மட்டுமே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அசைக்க முடியாத தெளிவு உங்களுக்கு வந்துடும். சூப்பர். இப்போ நாம இந்த முழுமையான பயணத்தை ஒன்னா இணைச்சு பார்ப்போம். நேர்களே, வெற்றி அப்படிங்கிறது ஏதோ அதிர்ஷ்டத்தால வானத்திலிருந்து குதிக்கிற மேஜிக் இல்லைங்கிறத நாம தெளிவா பார்த்துட்டோம். ஆமா, முதல்ல கவனச்சிதறல்கள் இல்லாத அதிகாலைய பயன்படுத்தி நேரத்தின் மீதான கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது. பின்பு அந்த நேரத்துல மூளையோட நரம்பியல் இணைப்புகைய புதுப்பிக்கிற வகையில தொடர்ந்து புது செயல்படுத்தக்கூடிய அறிவை கத்துக்கிறது. அடுத்ததா மூளையோட இயற்கையான சோம்பேறித்தனத்தை உடைச்சு காம்பவுண்ட் எஃபெக்ட் மூலமா தினமும் ஒரு சின்ன படியாவது முன்னேறி செல்றது. இறுதியா தோல்விகள் வரும்போது அத பாடமா மட்டுமே எடுத்துக்கிட்டு மன வலிமையோட மீண்டு எழுவது. இந்த தொடர்ச்சியான சுழற்சியத்தான் இந்த கட்டுரை வெற்றியோட அடித்தளமா கூறுது. எக்ஸாக்ட்லி. இந்த சரியான பழக்கங்கள் இருந்தா நிச்சயம் வெற்றி உங்களை தேடி வரும். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் ஒரு கேள்விய வைக்க விரும்புறேன். நாம இந்த ஆழமான வழிமுறைகளை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கோம். நீங்க ஏதோ ஒரு இலக்க மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை இப்ப கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த இலக்க அடைய இந்த 5 பழக்கங்கள்ல எந்த ஒரு சின்ன மாற்றத்தை இன்னையிலிருந்து அல்லது நாளைய அதிகாலையிலிருந்து நீங்க உடனடியா உங்க வாழ்க்கையில செயல்படுத்த போறீங்க? அது ரொம்ப முக்கியம். அறிவை செயலா மாத்தாத வர அது வெறும் சுமை மட்டுமே. கண்டிப்பா. காலையில போனை தொடுறத தவிர்க்க போறீங்களா? அல்லது தினமும் 1% உங்களை மேம்படுத்துற ஒரு சின்ன செயலை தொடங்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த அலசல முடிக்கிறப்போ எனக்கு ஒரு புது சிந்தனை தோணுது. என்னது அது? இந்த கட்டுரையின் மையக்கருத்து இந்த ஒழுக்கங்களை கடைபிடிச்சா வெற்றி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது தான். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த 5 பழக்கங்களையும் நீங்க முழுமையா கத்துக்கிட்டு அத பல வருஷங்கள் உங்க வாழ்வோட ஒரு அங்கமா உங்க சுபாவமாவே மாத்தின பிறகு என்ன நடக்கும்? ஆமா, அப்போ ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு பதவியையோ அல்லது பணத்தையோ அடையிறது மட்டும்தான் வெற்றி அப்படிங்கிற உங்களோட பழைய வரையறைய முற்றிலுமா மாறிடலாம் இல்லையா? இப்படி தினமும் உங்களை நீங்களே செதுக்கிக்கிற இந்த தொடர்ச்சியான பயணமே உண்மையான வெற்றியா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம்.
நீங்க அடையற பொருளை விட அந்த பயணத்துல நீங்க எப்படிப்பட்ட மனுஷனா மாறுறீங்க அப்படிங்கறதா இங்க மிகப்பெரிய விஷயம். ரொம்ப அழகான ஒரு பதிவு இது. அந்த பயணமே ஒரு பெரிய மனநிறைவை தரும். ஆமா, இந்த ஆழமான சிந்தனைய உங்க மனசுல விதையா விட்டுட்டு நாங்க விடைபெறுகிறோம். உங்க பயணத்தை இன்னைக்கே தொடங்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.